இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒதெல்லா 2வது பாகத்தோட படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதையை ஷார்ட்டா பார்த்துட்டு இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். முதல் பார்ட்ல ஒதெல்லா அப்படிங்கிற கிராமத்துல புதுசா கல்யாணமான அந்த ஊர் கிராமத்து பெண்கள் எல்லாம் கொலை செய்யப்படுறாங்க. அதுலயும் குறிப்பா முதலிரவு முடிஞ்ச அடுத்த நாளே கற்பழிச்சு கொடூரமா கொலை செய்யப்படுறாங்க. இதெல்லாம் யாரா பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி போலீஸ் தீவிர விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த படத்தோட ஹீரோயினோட புருஷன் தான் இந்த எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்கான். இந்த விஷயம் அவனோட பொண்டாட்டிக்கு தெரிய வர அந்த புருஷங்காரன கொடூரமா அவனோட தலையை வெட்டி ஹீரோயின் போன பாட்டுல கொண்டு இருப்பாங்க. அந்த தலையை எடுத்துட்டு ரயில்வே ட்ராக்ல நடக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், அதான் போன பாட்லயே வில்லனை கொன்னாச்சுல, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இறந்து போன அவனோட ஆன்மா திரும்பவும் வருது. அதுவும் குறிப்பா இந்த ஊர் மக்கள் ஒட்டுமொத்த பேரையும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத நிறைய தரமான சம்பவங்கள் இந்த படத்துல இருக்கு. மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல போன பாட்ல வில்லனோட மனைவி பல பெண்களை கொலை பண்ணவன கொண்டு இருப்பாங்க. இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்லயே அந்த வில்லனை கொலை பண்ண அந்த மனைவியோட தலையை யாருன்னே தெரியாத ஒரு சின்ன பொண்ணு கையில கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வைக்கிறா. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. மனைவி கையால கொடூரமா இறந்து போன அவனோட டெட் பாடியை ஒரு டாக்டர் பிரேத பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்னையா தப்பு பண்ணா, அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படியே அவனை சாகடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவர் என்ன சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரியான இவன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. இவன் பண்ண அந்த கிரைம் விஷயத்தை கேட்டா நீங்களே ஆடி போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி நடந்த உண்மையெல்லாம் அவர் சொல்ல, அந்த டாக்டருக்கு கூட இவன் மேல ஒரு துளி இறக்கம் வர மாட்டேங்குது. இப்படிப்பட்ட கொடூரமானவனா இவன் சொல்லி தனியா எடுத்து அவனோட தலையை ஒட்டுக்கா தச்சு மட்டும் கொடுத்துறாரு போல. என்னதான் இறந்து போனவன் ஒரு மிக கொடூரமான கொலைகாரனா இருந்தாலும் கூட அவங்க குடும்பத்துக்கு அவன் மேல இன்னும் பாசம் விட்டு போகல. அவனோட தம்பி, அவனோட நண்பன், அவங்க அம்மான்னு சொல்லி எல்லாருமே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள்ல ஒருத்தன் கூட இறந்து போன இவனோட வீட்டு வாச பக்கம் போகல. ஏன்னா இவன் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிருக்கான். ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் கூடி ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, இவனால நம்ம ஊர்ல எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவனை நான் சும்மா விடக்கூடாது, இவன் ஈஸியா செத்து போயிட்டான், இது மட்டும் இவனுக்கு ஒரு தண்டனையா இருக்க கூடாது, இவனோட ஆன்மா சாந்தி அடையக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு சாமியார் கிட்ட ஒரு யோசனை கேட்டிருக்காரு. அவன் இறந்த பிறகும் கூட அவன் நிம்மதியாவே இருக்க கூடாது, அந்த மாதிரியான ஒரு தண்டனை அவனுக்கு கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி கேட்க அந்த சாமியார் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, பொதுவா இறந்தவங்களை எரிச்சிட்டாலோ இல்ல புதைச்சிட்டாலோ அவங்களோட அந்த ஆன்மா சாந்தி அடைஞ்சிடும். இவனோட ஆன்மா சாந்தி அடையக்கூடாதுன்னு சொன்னா இவன் அப்படியே நெத்து குத்தா இவனோட பாடி அப்படியே நிக்க வச்சு அது மேல கோழியோட ரத்தத்தை ஊத்தி அது போக இந்த ஊருக்குள்ள இருக்கிற மக்களோட நகம் முடியாதுன்னு சொல்லி சில பல ரிச்சுவல் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி இவனை இந்த மாதிரி புதைச்சோம்னா அவனோட ஆன்மா வெளியே போக முடியாது, அந்த உள்ளுக்குள்ளேயே மாட்டி ஒவ்வொரு நொடியும் நொந்து சாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த சாமியார் சொல்ல, அப்படின்னா இதுதான் கரெக்ட், இந்த மாதிரியான ஒரு தண்டனையை கண்டிப்பா இவனுக்கு நம்ம கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. இந்த இறந்து போன இந்த டெட் பாடி எடுத்துட்டு அவனோட தம்பியும் அவனோட நண்பனும் மட்டும்தான் புதைக்கிறதுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தங்க கூட வரல. அப்ப அவனோட ஆன்மா அந்த ரோட்ல பாக்குற ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுது, நான் இங்க இருக்கிற பல பெண்களை கொலை பண்ணியிருந்தாலும் கூட உங்க யாருக்காவது ஏதாவது தீங்கு பண்ணிருக்கேன், இவங்க 2 பேர் மட்டும் என்னோட பணத்தை தனியா தூக்கிட்டு போறாங்கல்ல, யாரோ ஒருத்தர் வந்து கை கொடுங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க ஒருத்தருமே கண்டுக்கல. இவங்களும் புதைக்கிறதுக்காக அந்த பெண்ணை தங்கி கொண்டு வந்துட்டான். அந்த ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 பேரும் புதைக்க கூடாது, நாங்க எப்படி விருப்பப்பட்டோமோ அந்த மாதிரி தான் இவனை புதைப்போம்னு சொல்லி அந்த சாமியார் சொன்ன மாதிரியே இவனோட டெட் பாடியை அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரி பண்ணி புதைக்கிறாங்க. அந்த இடமே முழுக்க முழுக்க அப்படியே புயல் காத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன இந்த அளவுக்கு ஆளாகுன இந்த ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரையும் விட மாட்டேன், உங்க அத்தனை பேரையும் நான் கொடூரமா கொலை பண்ணதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இறந்து போனா அவனோட ஆன்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறது நம்ம காதுக்கு கேக்குது. அப்படியே கட் பண்ணா ஒரு மலை பிரதேசத்துல இருக்கிற ஒரு யோகிகளை காமிக்கிறேன். அவர் ஒரு விஷயத்தை கணிச்சிட்டாரு, முதல்ல அப்படிங்கிற அந்த கிராமத்துல ஒரு பிரேதாத்மா ஒண்ணு உருவெடுக்க போகுது, அதை அழிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரோட சிஷ்யர் என்ன கேக்குறாரு, நீங்களே இப்படி சொன்னா என்ன பண்றது, அப்ப அந்த ஊர் மக்களுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி கேட்க, எந்த ஒரு கெட்ட விஷயம் ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னாலும் அதை தடுக்கிறதுக்கு அதை விட பலமான ஒரு நல்ல விஷயமும் இந்த உலகத்துல பிறக்கும், அப்படிதான் இந்த முறையும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போயிடுச்சு. அந்த கிராமமும் இப்போ ரொம்ப செழிப்பா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப நாளா கோயில் திருவிழா வேற நடக்காம இருக்கு, அதை நடத்திடுவோம்னு சொல்லி சீரும் சிறப்பமா அதை நடத்தி முடிக்கிறாங்க. அது இல்லாம இப்ப ஊருக்குள்ள புதுசா ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் வேற நடக்க போகுது. அவங்களுக்கும் இன்னைக்குதான் சாந்தி முகூர்த்தம். அந்த நாள் குறிக்கிறதுக்காக ஒரு பூசாரியா வர சொல்லி இருப்பாங்க போல தெரியுது. அவரும் அதுக்காக தான் போய்கிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது ஒரு 4-5 பேர் உட்காந்து சரக்கு போட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்க இந்த பூசாரி போக அவரும் ஒரு கட்டிங்க போடுறாரு. இப்ப புதுசா ஒரு பொண்ணு கல்யாணம் இருக்கால, அவளை ஒன் சைடா வேற ஒருத்தன் காதலிச்சிட்டு இருந்திருப்பான் போல தெரியுது. அவன் என்ன பேசுறானா, அவளுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க வேண்டியது, இப்போ எவனோ ஒருத்தன் கூட அவ வாழ போறா, இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு ஒரு கட்டத்துல எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா இப்ப இறந்து போன ஒருத்தன் அவனோட ஆன்மா எனக்குள்ள பூந்துட்டதா சொல்லி அவ கூட போய் நான் ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டதான் அந்த பூசாரி டென்ஷன் ஆயிடுற. இந்த மாதிரியான ஒரு கேவலமான சிந்தனை இருக்கிற உங்க கூட பழகினதை நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போறதுக்கு முன்னால யூரின் அர்ஜென்ட்டா வந்துட்டதுனால அதை இறக்கி வச்சுட்டு போயிடுவோம்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு. அது எந்த இடத்துலன்னு பார்த்தா திருப்பதி அப்படிங்கிற ஒருத்தனை பொண்ணு புதைச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல போய் இவரு அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க. இவரோட கால்ல ஒரு முள்ளு குத்துது. அந்த முள்ள புடுங்கினதும் இவரோட கால்ல இருந்து ரத்தம் வேற ஊத்திக்கிட்டு இருக்க. அந்த ஒரு 10 சொட்டு ரத்தம் இந்த சமாதி மேல விழுக அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா சடனா இந்த பூசாரியோட உடம்புக்குள்ள பூந்துருது. என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா
கல்யாண ஃபங்க்ஷனை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா, இதோ இப்ப வரேன் அப்படிங்கிற மாதிரி இவருக்குள்ள இருக்க அந்த ஆன்மா ஒரு கோவத்தோட நேரா எங்க போகுதுன்னு பார்த்தா, இப்ப இவர் வேற அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு தானே நேரம் குடிக்க போயிருக்காரு, அந்த வீட்டுக்கு தான் போகுது. ஆனா அந்த ஊர் மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்க வந்திருக்கிறது இந்த பூசாரி அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருக்காங்க. ஆனா இப்ப இல்ல இருக்கிறது இறந்து போன அந்த திருப்பதியோட ஆவிங்கிறது சொல்லி இவங்க யாருக்குமே தெரியல. நான் எந்த தப்ப பண்ணேங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்னீங்களோ அதே தப்ப தான் நான் திரும்பவும் பண்ண போறேன். உங்களால என்ன பண்ண முடியுங்கிறத நானும் பாக்குறேங்கிற மாதிரி இவங்க எல்லாத்தையும் அந்த ஆன்மா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. புதுசா வேற இப்ப கல்யாணம் ஆன பொண்ணு வேற ஆசீர்வாதம் வாங்க சொல்லி அந்த அப்பங்காரன் இந்த சாமியார் கிட்ட தான் அனுப்புறாரு. அவங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வேலையை பாக்குறதுக்காக ரூமுக்குள்ள போக இந்த கொலகாரனோட ஆன்மாவும் அந்த பொண்ணையே வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கு. ஊர்ல இருக்க எல்லாரும் தூங்கிட்டாங்க. கல்யாண பொண்ணும் கல்யாண மாப்பிளையும் அவங்களோட காதல் வாழ்க்கைய இனிதே தொடங்கலாம்னு சொல்லி அவங்களும் ரொமான்ஸ் மேடுக்கு போயிட்ட மாதிரி தான் தெரியும். அந்த சமயம் பார்த்து சடனா கதவை திறந்துட்டு இந்த பூசாரி உள்ளுக்குள்ள வராரு. எதுக்காக இங்க உள்ள வந்திருக்கீங்க, கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு சொல்லி இந்த மாப்பிள இவர் மேல கை வைக்க வர அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா இவனை ஒரே அடிதான், அவ்வளவுதான், அந்த இடத்துல அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். அந்த பொண்ணை தரன்னு கீழே இழுத்து இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு என்ன சொல்றானா, அது ஏதோ கொஞ்சம் அந்தரங்கமான விஷயம் போல, அதை நம்ம சென்சார் பண்ணிக்கலாம், இப்போ அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமா இந்த பொண்ணோட தலை முடிய பிடிச்சி இழுக்க அது அப்படியே மண்டை ஓடோட அப்படியே கலண்டு வந்துருது. இந்த மாதிரி கொடூரமான சாவை இந்த ஊர் மக்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் அந்த போலீஸ் ஆபீசர் எல்லாம் வந்து யார் அரெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தா இந்த சாமியார் தானே கடைசியா இவங்களாம் அனுப்பி வச்சுட்டு போயிருப்பாரு. இவர் தான் இந்த கொலையை பண்ணிருக்குன்னு சொல்லி இவரை கொண்டு போய் ஜெயில வச்சு போட்டு அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லிடு, நீ தான் கடைசியா இங்கிருந்து போயிருக்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு எதுவுமே தெரியாது, அவ வந்து என்னோட பொண்ணு மாதிரி, நான் எப்படி அந்த மாதிரியான ஒரு தப்பான விஷயத்த பண்ணுவேன், சொன்னா புரிஞ்சுங்க, நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் உண்மையை சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே புரியல, இவர் சொல்றதையும் யாரும் நம்புற மாதிரி தெரியல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் தர்கால ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்க ஒரு பாய் கிட்ட ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு. அவர் ராத்திரி எல்லாம் தூங்குறது இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்கிற மாதிரி சொல்ல அவர் இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றாரு. நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நைட்டு 12 மணிக்கு அவர் கொடுக்குற சில பொருட்களையும் அதோட சேர்த்து உயிரோட ஒரு கோழியையும் அங்க விட்டுட்டு வர சொல்லிடுறாரு. அதே மாதிரி இந்த சின்ன பொண்ணோட பெத்தவங்களும் அந்த விஷயத்த பண்றாங்க. இவங்க அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வச்சுட்டு போன அந்த கோழியை இறந்து போன அந்த திருப்பதியோட ஆன்மா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த வழியில ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். நம்ம இந்த படத்தோட ஹீரோனே வச்சுக்குவோம். அவன் ஹீரோ இங்க நடந்துகிட்டு இருக்க இந்த விஷயத்தை அவர் பாக்குறாரு. ஏதோ ஒரு உருவம் இந்த கோழியை தின்னுகிட்டு இருக்கிறத அவர் பார்த்துக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற அந்த பாய் கிட்ட போய் இவர் அந்த உண்மையை சொல்றாரு. அவருக்குமே இந்த விஷயத்தை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. இந்த சமயம் பார்த்து அங்க ஒருத்தன் அவரோட பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கான். இந்த பாய் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு கல்யாணம் வேணாமே, ஏற்கனவே ஒரு பொண்ணு வேற இறந்து போயிருக்கா, அவளையே இன்னும் கொன்னது யாருன்னு சொல்லி தெரியல, எதுக்கும் நீங்க அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ஆளு கேட்கற மாதிரி தெரியல. என்னோட பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல சம்மதம் பண்ணிருக்கு தெரியுமா, நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, யார் என்ன சொன்னாலும் என்னோட பொண்ணோட கல்யாணம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் சொன்ன மாதிரியே சீரும் சிறப்பமா அந்த கல்யாணமும் நடந்து முடியும். அப்போ அந்த ஊர் தலைவர் முயலுக்காக வந்திருக்காரு. 116 ரூபாய் முயலுது, அதை மைக்கில் வேற இவங்க சொல்லி எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்திடுறாங்க. எதுக்காக வெறும் 100 ரூபாய் முயவிக்கிறீங்கிற மாதிரி கேட்க அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளவு வச்ச, இவ்வளவுதானே வச்ச, அப்ப நானும் உன்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு இதே பணம் தான் வைக்க முடியும், நீ எவ்வளவு கொடுத்தியோ அவ்வளவுதான் நானும் உனக்கு கொடுப்பேங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு வாக்குவாதம் வருது. ரெண்டு பேரும் ஆப்போசிட் கட்சியில இருப்பாங்க போல தெரியுது. நீ இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் உன்னோட பொண்ணு அந்த திருப்பதி கையால செத்து போனா அப்படிங்கிற மாதிரி இந்த தலைவரை பார்த்து இப்ப கல்யாணம் பண்ணவன் கேட்க, அதுக்கு இந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, அவன் மட்டும் இப்ப உயிரோடு இருந்திருந்தா உன்னோட பொண்ணுக்கும் அதே நிலைமை தான் வந்திருக்கும், அது தெரியாம பேசாத அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்படி சபையில எல்லாரும் முன்னாலையும் வச்சு தன்னை அவமானப்படுத்திட்டானு சொல்லி அவரால் அதை ஏத்துக்கவே முடியல. ஃபுல்லா சரக்கு போட்டு செம போதையில இருக்காரு. கரெக்டா இறந்து போன அவனோட சமாதி இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்டே வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு இவருக்கும் யூரின் முட்டிட்டு வருது போல அந்த சமாதி கிட்ட தான் போய் அந்த லோட இருக்கிறார். இல்ல எனக்கு புரியல, அது எப்படி ஒருத்தன் செத்து போன இடத்துலயே தான் போய் எல்லாருமே இந்த வேலையை பண்ணுவானுங்களா, என்ன ஏன் கதையில தெரியுங்க, இவர் அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல, நீ மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தனா அங்க ஊருக்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு நினைக்கும் போதே பயமா இருக்கு, நல்ல வேலை நீ போய் சேர்ந்துட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட பேசிக்கிட்டு இவர் வந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அங்க கண்ணாடி பாட்டில் இருக்கு, அது உடஞ்சு போய் இவரோட காலை கிழிச்சிருது. இந்த இடத்துக்கு எப்படா பாட்டில் வந்துச்சுன்னு பார்த்தா இந்த இறந்து போனவனோட அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் வந்து அவனுக்கு பிடிச்ச அந்த கல்லு சாப்பாடு அது இதுன்னு சொல்லி நிறைய பொருட்களை வச்சுட்டு போயிருப்பாங்க. அதையும் இவன் ஆவியா வந்து சாப்பிட்டு இருப்பான். அப்படிதான் இந்த பாட்டில் இங்க வந்திருக்கு. இப்ப இந்த பாட்டில் உடஞ்சனாலதான் இந்த ஊர் தலைவரோட காலில் வர ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அந்த ரத்தம் திரும்பவும் அந்த குழிக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா மேல பட்டதும் அவன் ஸ்ட்ரைட்டா இந்த ஆளை அட்டாக் பண்ணிடுறான். அவ்வளவுதான், அந்த டிராக்டர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறவனை எட்டி ஒரே உதவச்சு கீழே தள்ளி விட்டு இன்னைக்கு வேற புதுசா கல்யாணமான அந்த ஜோடிக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, அவங்கள தேடி போக ஆரம்பிச்சுட்டான். வீட்டுக்கிட்ட பார்த்தா அவங்க இல்ல, எங்க இருக்காங்கன்னு யோசிக்கும் போது அவங்க தோட்டத்திலேயே ஒரு பெரிய படல் மாதிரி உயரத்துல கட்டி அங்க சேஃப்டியா கொஞ்சம் வித்தியாசமா முதலிரவை கொண்டாட இவங்க ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு வர இந்த பெரியவர் எப்படி அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணை கொடூரமா அடிச்சு அதுக்கப்புறம் அவளை கற்பழிச்சு கொலை பண்ணானோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும் நடக்குது. இதை பார்த்ததுமே அந்த அப்பங்காரன் கதறி அழுகுறான். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஊர் தலைவர் பெருசுதான் சொல்லி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா கொலை பண்ணது வந்து இவங்க யாருமே இல்ல, அந்த இறந்து போனவனோட ஆன்மாதாங்கிறது அவங்க யாருக்குமே தெரியல. அந்த பூசாரியும் கூடவே அந்த ஊர் தலைவரையும் ரெண்டு பேரையும் மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஊருக்குள்ள இருந்துட்டு எப்படி இங்க இருக்கிற பொண்களுக்கு உங்களை மாதிரி இந்த விஷயம் பண்ண தோணுச்சு, நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லைன்னு சொல்லி
சொல்லி அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த பாய் வராரு. கூடவே ஹீரோவும் வரான். அவர் தானே இந்த விஷயத்த பார்த்திருப்பாரு. அந்த ஆன்மா வந்து அந்த கோழியை சாப்பிட்டு இருக்கிறத ஹீரோ வீடியோவை எடுத்து வச்சிருக்காரு போல தெரியுது. அந்த வீடியோவை இந்த ஊர் பொதுமக்கள் முன்னாலாம் போட்டு காமிச்சு, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பூசாரியோ இல்ல இந்த ஊர் தலைவரோ இந்த கொலையை பண்ண கிடையாது. அது முழுக்க முழுக்க இறந்து போன அந்த திருப்பதியோட ஆன்மா தான் இதை பண்ணிருக்கு. நீங்க நம்பலனாலும் இதுதான் நிஜம். இதையும் தாண்டி நீங்க அவனுக்கு கொடூரமான தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இதனால இப்ப நீங்க தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, இப்பதான் அந்த ஊர் மக்களுக்கு புரியுது. அந்த போலீஸ்காரரும் இவங்க சொன்ன இந்த விஷயத்தை நம்புறாரு. இந்த தொடர் கொலைகளுக்கான காரணத்தை சரியா ரிப்போர்ட் கொடுக்காதனால இப்போ ஒரு உயர் அதிகாரி இந்த கிராமத்துக்கு வந்திருக்காரு. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த இன்ஸ்பெக்டர் இந்த அதிகாரி கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி இறந்து போன ஒருத்தனோட ஆவிதான் இங்க நடந்த அத்தனை கொலைகளையும் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் என்ன சொல்றாரு, நீங்க இப்ப 2025 காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் நீங்க பேய் ஆவி அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த பாயும் இந்த ஊர் மக்களும் சேர்ந்து இவங்க 2 பேர் பண்ண தப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வேணும்னா நீங்க அவனை புதைச்ச அந்த சமாதி கிட்ட இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் பூரா நாங்க ஸ்டே பண்ணிருக்கு. அடுத்த நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருந்துட்டேன். மரியாதையா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அரெஸ்ட் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த உயரதிகாரி இங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் சொல்லும் போது அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விபரீத பரீட்சை உங்களுக்கு வேணாம், நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஆயிட்டா ரொம்ப கஷ்டமாயிடுங்கிற மாதிரி சொல்ல, இந்த போலீஸ் ஆபீசர் இதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. அவனோட ஆவி வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு அங்க தனியா சேர போட்டு ஒரு தம்ம போத்த வச்சுட்டு உட்காந்துட்டார். அடுத்த நாள் அந்த ஊர் மக்களும் போலீஸ் ஆபீசர்ஸும் அங்க வராங்க. அவரு ஒரு கருப்பு கலர் கண்ணாடி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த லேடி போலீஸ் எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்பவும் இவர் அசையவே இல்லை. அந்த கல்டு கீழே விழுகுது. அப்போ பார்த்தா அவரோட ஒரு கண்ணையே காணும். நைட் என்ன நடந்துச்சுங்கிறத இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. இறந்து போனா அவனோட ஆன்மா வெளியே வந்து இவரை கொடூரமா சாகடிச்சிருக்கு. இதை பார்த்ததுமே அந்த ஊர் மக்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா அவனோட ஆன்மா இருக்குங்கிறது 100% இவங்களுக்கு ஊர்ஜிதமாயிடுச்சு. அந்த செகண்ட்ல அவனோட சைக்கிள் ஒரு செகண்ட் இவங்க எல்லாருக்கும் முன்னாலேயும் வந்து நிக்குது. இதை பார்த்ததுமே இங்க ஊருக்குள்ள இருக்கிற ஒருத்தனுக்குமே அல்லே இல்ல, அவ்வளவு பயமாயிடுச்சு. என்னடா பண்றது, இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படியா தப்பிச்சாகணுமே சொல்லி இவங்க ஸ்ட்ரெயிட்டா எங்க போறாங்கன்னு பார்த்தா ஜெயில இருக்க இவனோட பொண்டாட்டியை பார்க்க தான் போயிருக்காங்க. உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், இவதான் ஃபர்ஸ்ட் சீன்லயே இறந்துட்டாலே இப்ப எப்படி உயிரோடு இருக்கான்னு சொல்லி. இது நம்ம பிளாஷ்பேக் ஸ்டோரி தான் இப்ப பாத்துக்கிட்டு. அவங்க என்ன சொல்றாங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக நான் எப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்து என்னோட புருஷனை கொலை பண்ணேன். நீங்க அந்த பிரச்சனையை அதோட முடிக்காம அவனை வித்தியாசமான முறையில புதைக்கிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி இப்படி ஒரு மோசமான பிரச்சனையில மாட்டிக்கீங்களே. உங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வருத்தப்படுறதா இல்ல அழுகிறதான்னு சொல்லி தெரியலங்கிற மாதிரி அவங்க புலம்புறாங்க. சரி, போன தடவை நீ தான் என்ன காப்பாத்துன, இந்த தடவையும் இந்த ஊர் மக்களை நீதாமா காப்பாத்தணுங்கிற மாதிரி இந்த பொண்டாட்டி கிட்ட சொல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, இனி இதுக்கு மேல உங்களை காப்பாத்த என்னால முடியாது. இவங்களோட அக்காவோ தங்கச்சியோ சின்ன வயசுலயே இந்த வீட்டை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க நினைச்சாதான் உங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா இவங்களோட ஃபேமிலியில மொத்தம் 2 பொண்ணுங்க. அதுல பாட்டிமா தீவிர சிவபக்தையா இருந்திருக்காங்க. ஆனா அவங்கனால அந்த சிவனோட மோட்சத்தை அடைய முடியல. ஒரு கட்டத்துல அவங்க இறந்து போயிட இவங்களோட ஆசையை நாம நிறைவேற்றணும் அப்படிங்கறக்காக இந்த பாட்டிமாவோட இன்னொரு பேத்தி நான் சன்னியாசம் போறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ அவங்க காசியில் இருக்கிறதாகவும் அவங்க தீவிர சிவபக்தியா மாறிட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த பொண்டாட்டி இந்த ஊர் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சா மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். வருஷம் எங்க பாட்டியம்மாக்கு திதி கொடுக்கறதுக்காக இந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோயிலுக்கு எங்க அக்கா வருவா. அப்போ நீங்க அவளை சந்திச்சு பேசினா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்ல, அவங்களும் இந்த அக்காவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜெயில இருக்க அவங்க சொன்ன மாதிரியே தன்னோட பாட்டிக்கு இந்த வருஷமும் அந்த கடமையை செய்யறதுக்காக ஹீரோயின் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்களை எப்படியும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி இந்த ஊரையும் இந்த மக்களையும் நீங்க தான் காப்பாத்தணுங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இப்போ அவங்களோட வாழ்க்கையை முழுக்க இவனுக்காகவே அர்ப்பணிச்சுட்டாங்க. இந்த ஊர் மக்கள் சொன்ன இந்த விஷயத்தை அவங்க ஏத்துக்க விருப்பம் இல்ல. ஆனாலும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா, இது உன்னோட ஊரும் தான், உன்னோட பாட்டி இந்த ஊர்ல தான் வாழ்ந்திருக்காங்க, அதுக்காகவாது நீ இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லி ஹீரோயினும் இந்த ஊர் மக்கள் கூட இந்த ஊருக்கு வராங்க. அவங்க இருந்த அந்த பழைய வீட்டை போய் பார்க்க அங்க பாட்டிமா கழுத்துல போட்டிருந்த ஒரு ருத்ராட்சம் ஒண்ணு இருக்கும். அது உருண்டு போய் அங்க இருக்கிற ஒரு புத்துக்குள்ள விழுந்துரு. அதுல இருந்து வெளியே வர ஒரு பாம்பு இந்த ருத்ராட்சத்தை ஹீரோயினோட கையில கொடுக்குது. இறந்து போன அந்த பாட்டியோட போட்டோவை பார்த்து அவர் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்களோட அந்த ருத்ராட்சத்தை வச்சு பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல 2 கொடூரமான கொலைகள் நடந்திருக்குல்ல, அந்த விஷயங்கள்லாம் ஹீரோயினுக்கு விஷுவலாவே கண்ணில் தெரியுது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த இறந்து போன அந்த ஆன்மாவை அந்த சமாதியை விட்டு வெளியே வராத மாதிரி கட்டி போடணும். சரியான நேரம் பார்த்து அந்த குழியை தோண்டி அதுக்குள்ள இருக்கிற அந்த எலும்பு கூட எரிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருங்கிற மாதிரி ஹீரோயின் இந்த ஊர் பொதுமக்களுக்கு சொல்றாங்க. சில மந்திர தந்திர விஷயங்கள்லாம் பண்ணி 4 பக்கமும் நந்தி அது இதுன்னு சொல்லி வச்சு ஒரு கயிறு மாதிரி கட்டி இந்த ஆன்மா இதை விட்டு வெளியே வராத மாதிரி ஹீரோயின் கட்டி போட்டுறாங்க. இன்னும் 15 நாள் கழிச்சு ஒரு பூஜை பண்ணி இவங்க சொன்ன மாதிரி அந்த உடலை எடுத்து எரிச்சிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிருங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிருக்க. அது வரைக்கும் நீங்க எங்க ஊர்லயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நாளா இவங்களோட ஊர் கோயில் இப்போ பொலிவிழந்து கிடக்கு. அந்த கோயிலே ஹீரோயின் தங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. தினமும் கடவுளுக்கு பூஜை பண்ணிட்டு ஹீரோயினும் அங்கேயே இருக்காங்க. இந்த பக்கம் எப்படியாவது இந்த சமாதிக்குள்ள இருந்து வெளியே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மா வேற துடிச்சுக்கிட்டு. இப்போன்னு பார்த்து நைட் டைம்ல இந்த சமாதி கிட்ட யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஊர் மக்கள்ல இருந்து யாரோ ஒருத்தர் டெய்லி காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க.
அப்போ இந்த சமாதியை பத்தி தெரிஞ்ச ஒரு பிரஸ்கார வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருப்பான். அவனோட ₹1,00,000 மதிப்பு இருக்கிற அந்த ட்ரோன் கேமரா கரெக்டா அந்த சமாதி மேலேயே விழுந்துரும். அதை எடுக்கிறதுக்காக இவன் போக அங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கவன் அப்படி இவன் ட்ரோனை எடுத்தான்னு சொன்னா அங்க கயிறு எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அந்த கயிறு வெளியே வந்துடும். அப்படி வந்துட்டா உள்ள இருக்கிற ஆன்மா வெளியே வந்துடுங்கிறனால இந்த மீடியாக்காரனை அந்த பக்கமே விடல. அவன் அங்கிருந்து வெளியே துரத்திடுறாங்க. ஆனா இப்படி அந்த காவல் காத்துட்டு இருக்கிறவன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ட்ரோன் கேமராவை எடுக்கிறதுக்காக இவன் வர கரெக்டா இவனோட கை அந்த இடத்துல பட அங்க ஏதோ ஒரு கண்ணாடி இருந்திருக்க மாதிரி தெரியுது. அந்த ரத்தம் திரும்பவும் அந்த சமாதி மேல விழுகுது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மா வெளியே வந்துருது. இது கரெக்டா வெளியே வரும்போது ஹீரோயினுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஆகுது. இவன் வெளியே வந்துட்டாங்க சொல்லி அவங்களுக்கு தெரியுது. இந்த ஆன்மாவும் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் அங்க போகுது. அங்க கோயிலுக்குள்ள ஒரு ராஜநாகம் ஒண்ணு இருக்கு. அது ஹீரோயினை தற்காத்துக்கிட்டு இருக்கு. இவனை கிட்டத்தட்ட அந்த ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு வந்துருது. இப்ப ஹீரோயினும் இந்த இடத்துக்கு வரான். நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த இறந்து போன இவங்கிட்ட அவங்க சவால் விடுறாங்க. இன்னும் 15 நாள்ல உன்ன ஒண்ணுமே இல்லாம ஆக போறது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஜெயில இருக்க ஹீரோயினும் இப்போ ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டாங்க. அவங்களோட அக்காவை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப இறந்து போன அவனோட குரல் கேக்குது. வெளியே வந்து பார்த்தா அவன் கிட்டத்தட்ட ஒரு ராட்சச உருவத்துக்கு மாறி நிக்கிறான். இது எப்படின்னு பார்த்தா இந்த 15 நாள்ல அவன் ஏதோ அகோரிங்கிட்ட எல்லாம் போய் சில மந்திர தந்திர வித்தைகள்லாம் கட்டுக்கிறதாவும் நீ என்ன சொன்ன இந்த ஊரை விட்டு என்ன துறத போறதான்னு சொன்ன. இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒருத்தன் கூட வெளியே போக முடியாதுன்னு சொல்லி ஒரு எல்லை கோடு மாதிரி அந்த ஊரை சுத்தி இவன் போடுறான். அங்கிருந்து வெளியே போக ட்ரை பண்ண ஒருத்தன் காலை வைக்க அவனோட தலை அப்படியே துண்டாயிருது. ஒரு மாடு ஒண்ணு வெளியே தாண்டி போகுது. அதுவும் அந்த இடத்துலயே அப்படியே ரத்த பலி கேட்டு துடிதுடிச்சு இறந்து போயிருது. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு சொல்லி இங்க ஹீரோயினுக்கே தெரியல. அதே சமயம் அங்க இமயமலையில இருக்கக்கூடிய அந்த சாதுக்கள் எல்லாம் காமிக்கிறாங்க. இந்த பிரேத ஆத்மாவை அழிக்கிறதுக்கு வேற வழி இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த குரு கிட்ட கேட்க அவர் என்ன சொல்றாருன்னா ஹீரோயின் வந்து சிவநாமத்தை இன்னும் 1,00,000 தடவைக்கு மேல சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சக்தி கிடைச்சிரும். சிவனை அவங்க நேர்ல பாத்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்து பாருங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் வந்து ஹீரோனுக்கு தெரியாது. இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப வறுமைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த எல்லை கோட்டை யாராலையும் தாண்டி போக முடியல. இதனால தொழில் அது இதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் பெருமளவுல பாதிப்பு சந்திக்குது. ஒரு வறட்சி பூமியா இந்த ஊர் முழுக்க வெறிச்சோடி காணப்படுது. அப்போ ஒரு சின்ன பொண்ணுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னா அந்த ஆன்மா போட்ட அந்த எல்லை கோட்டை தாண்டி தான் இவங்களால வெளியே போக முடியும். அப்போ ஹீரோயின் ஒரு பிளான் பண்றாங்க. இப்போ அவங்களோட தங்கச்சி இங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு செத்து போன அந்த புருஷனுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவனோட சமாதி கிட்ட போய் கொஞ்ச நேரம் அவங்க கூட பேச சொல்றாங்க. அப்படி இவனை டைவர்ட் பண்ணிட்டா அதுக்குள்ள நம்ம மந்திரங்கள்லாம் சொல்லி அவன் போட்டிருக்க அந்த கோட்டோட சக்தியை கொஞ்சம் குறைக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். இவங்களும் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. அந்த சைடு புயல் காத்தடிக்க ஹீரோயின் வந்து இப்ப மைக்ல தான் அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கரண்ட் கட் ஆனோனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவனை ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்றாங்கன்னு சொல்லி. நீங்க இந்த சின்ன பொண்ணை காப்பாத்துறதுக்காக தானே இந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சீங்க. இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கான தான் இவன் பொண்டாட்டி வந்து இப்ப என்ன மயக்கிற மாதிரி நடிச்சா. இப்போ இவன் இந்த குழந்தையோட கையாலே நான் என் பொண்டாட்டியை சாகடிக்கிறேன்னு சொல்லி அங்க ஒரு பெரிய ரம்ப மாதிரியான கத்தி இருக்கும். அந்த கத்தியை எடுத்து ஹீரோயினோட தலையை அப்படியே ஒரே வெட்டு தள்ளிறான். இந்த சீனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்துருப்போம். ரயில்வே ட்ராக்ல அந்த பொண்ணு தலையை கொண்டு வர மாதிரி. இனி அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம மீதி கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இறந்து போன இவனோட ஆன்மாவோட அட்டகாசங்களை இந்த ஊர் மக்களால பொறுத்துக்க முடியும். ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது. இதுக்கு என்னதான் தீர்வுன்னு சொல்லி அவங்ககிட்டே கேட்டலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்ப அவன் என்ன சொல்றானா எனக்கு ஒன்னும் பெரிய ஆசையெல்லாம் இல்ல. நான் உன்ன அடைஞ்சா போதும். அதுக்கப்புறம் நான் இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் விட்டுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த ஊர் மக்களுக்காக. அங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா ஹீரோயின் ஏற்கனவே எங்களுக்காக நீ இறந்தது போதும். இதுக்கு மேலையும் எதையும் இழக்க வேணாம். நீ மட்டுமாவது இந்த ஊரை விட்டு போயிரு. நாங்க எப்படியோ இறந்து செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் ஹீரோயின் கண்டிப்பா அந்த கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு. நீங்க பொறுமையா இருங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஊருக்குள்ள ஒரு கேமராமேன் இருப்பான்ல அவனோட உடம்பு எடுத்துக்கிட்டு இந்த ஆன்மா ஹீரோயினை பார்க்க வருது. நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா. உன்னோட அழக புகழ வார்த்தைகளே இல்ல அப்படிங்கிற மாதிரி வர்ணிச்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு பக்கத்துல வர. இப்போ இங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதே சமயத்திலேயே ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவனோட அந்த சமாதியை தோண்ட சொல்லியிருப்பாங்க. நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கன்னு சொல்லி எனக்கு எல்லாமே தெரியுது. நீயும் இந்த ஊர் மக்களும் நினைக்கிறது ஒருபோதும் நடக்காதுங்கிற மாதிரி இந்த ஆன்மா பேசிக்கிட்டு அவனோட சமாதி இருக்கிற அந்த இடத்துக்கே கூட்டு போறான். அந்த கோயில்ல வேற இப்ப பூஜைகள் வேற நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊர் மக்களுக்கு முன்னாலேயே நான் உன்னை என்ன பண்ண போறேங்கிறத அங்க இருக்கிற எல்லாருமே பார்க்கணுங்கிற மாதிரி ஹீரோயினை அந்த ஆன்மா ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு. அப்போ இந்த சைடு அந்த குரு கிட்ட சிஷ்யம் கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின் வந்து இன்னொரு 10 தடவை அந்த நமச்சிவாய அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லிட்டாங்கன்னா சிவன் வந்து காட்சி அளிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த கடவுள் பாத்துக்குவாருங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா ஹீரோயினை இந்த மந்திரத்தை சொல்ல விடக்கூடாது. நீ என்னோட பேரை தான் சொல்லணுங்கிற மாதிரி இந்த ஆன்மா போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்துல ஹீரோயின் உடம்பு ஃபுல்லா அப்படியே ரத்த கலரையா மாறிடுது. அந்த அளவுக்கு அவங்கள ஒருத்தன் செத்து போயும் கொலையா கொண்டுகிட்டு இருக்கு. ஹீரோயின் ஒரு கட்டத்துல கண்முழிக்கவே இல்லை. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி நினைக்க அங்க இருக்க ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தைரியமா முன்னால வந்து அந்த நந்தியோட காதுல ஹீரோயினை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற மாதிரி சொல்ல அந்த நந்தியை எழுந்து வந்து ஹீரோயினுக்கு ஒரு சக்தியை கொடுக்குது. இதை பார்த்ததுமே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறாங்க. அந்த கடவுளே இங்க வந்துட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஹீரோயினுமே இப்போ அந்த மந்திரத்தை இன்னும் ஒரு 2 தடவை சொன்னா சரி. கடைசியா அவங்க வாயிலிருந்து அந்த மந்திரத்தை உத்தரிச்சதுமே தரையிலிருந்து வானளவுக்கு சிவனோட உருவம் அங்க இருக்கிற ஊர் மக்களுக்கெல்லாம் காட்சி அளிக்கும். அந்த கடவுளோட கையிலிருந்து ஒரு வேல் அந்த சக்தி
ஹீரோயின் கொடுக்க அந்த பவரை வச்சு இந்த ஆன்மாவை ஹீரோயின் அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாங்க. அந்த குரு கிட்ட சிஷ்யன் கேட்கிற ஒரே கேள்வி, இதனால் வரைக்கும் நீங்களும் எத்தனையோ முறை சிவநாமத்தை சொல்லியிருப்பீங்க, ஆனா அந்த கடவுள் உங்க முன்னால காட்சி அளிச்சதே இல்லை, இது எப்படி ஹீரோயினுக்கு மட்டும் சாத்தியங்கிற மாதிரி கேட்க அவர் என்ன சொல்றாருன்னா, இது இந்த ஒரு ஜென்மத்துல சொன்னது பலன் இல்ல, பல ஜென்மங்களா அந்த சிவாய நாமத்தை உச்சரிச்சதோட பலன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த பக்கம் ஹீரோயினும் திரும்ப அவங்க சன்னியாசம் போயிடுறாங்க. ஒரு நாள் ஊருக்குள்ள ஒருத்த உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த சைக்கிள், அந்த இறந்து போன ஒருத்தனோட சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா, அது இவனுக்கு முன்னால தானாவே வர மாதிரி காமிச்சு தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடிங்க காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. செகண்ட் பார்ட்லயே ஒரு சீன் கூட நம்புற முடியா இல்ல, இதுல தேர்ட் பார்ட் வேற வரப்போகுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.